ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் ஆர்ஜே ராம் பேசி கொண்டிருப்பது யூடியூப் எஃப்எம் 15.5. எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஏரியாவில் ஒரு டவுன்லோடு ஒரு பையன் இருந்தான். அவன் வளர்ந்து இப்போ காலேஜ் போகிறான் போல இருக்குது. காலேஜ் அவன் வந்துட்டு என்னை வந்து நாக்கப் பிடுங்குற மாதிரி கேட்குறான். நீ எனக்கு இந்த பண்ணுறக்கு அதை பண்ணுறக்கு நிறைய எனக்கு சொல்லி ஹெல்ப் பண்ணிட்டேன். ஆனால் நான் காலேஜ் இப்போ போகிறேன் ப்ரோ. எனக்கு போன சீனியர்ஸ் எல்லாம் கூட தத்தியாகவே தான் இருக்கானுங்க. என்ன மாதிரி தற்குறியாகவே தான் இருக்கானுங்க. ஆனால் இப்போ நான் அப்படிலாம் இல்லாமல் இதுக்கப்புறம் ஏன்னா காலேஜுங்கிறப்ப நான் கெத்து காமிக்கணும் இல்லையா, கொஞ்சம் மாசாக தெரியணும் ப்ரோ. அதுக்காக அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீ எனக்கு டேரெக்டாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி டேரெக்டாக வச்சு தான் கேட்டான். நான் சும்மா சொல்லி நீ அதில் போய் ஏதாவது பண்ணி நீ சிக்கிட்டேன்னு கடைசியில் நான் சிக்கிடுவேன். கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுவோம், சில பல வீடியோக்கள் பார்த்தோ இல்லை நம்மளோட கண்டென்ட்டை வச்சு அப்படி இப்படின்னு கூகுளோ யூடியூபோ அதை வச்சு அடுத்தவன் சொன்னதை வச்சு நம்ம முதல்ல பார்ப்போம். அடுத்தவன் சொல்கிறான் காப்பிங்கிற விஷயம்லாம் இங்கே கிடையாது. அடுத்தவன் சாப்பிட்றத காப்பி பண்ணி தான் நம்ம சாப்பிட்றோம். அதுக்காக நீ அடுத்தவனை காப்பி பண்ணுறேன்னு சாப்பிடாமலே இருந்துருவியா? முடியாது. ஸோ அடுத்தவன் சொல்கிறான் அது வந்து நல்லதாக தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக ஏற்றுக்கலாம். அது யார் சொன்னாலும் சரி. ஸோ அப்படி ஒரு 2-3 ரிசர்ச்சை போடுவோண்டா, அதுக்கப்புறம் போட்டுட்டு ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி அவன்கிட்ட வந்து சொல்லிட்டு வந்தேன். ஸோ இப்போ அவனுக்கு வந்து அவனுக்குன்னு மட்டும் இல்லை, நமக்காக தம்பி அண்ணன் மார்கள் எல்லோரும் இருக்கீங்க இல்லையா, உங்கள் எல்லாருக்கான ஒரு வீடியோ. அதாவது காலேஜ் படிக்கிறீங்களா இல்லை காலேஜ் போக போகிறீங்களா, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு பெருசாலாம் சொல்லாமல் ஒரு 6 விஷயங்கள். அது என்ன அந்த 6 விஷயம்னு பார்க்கலாமா? ஸோ த ஃபஸ்ட் பாயிண்ட், கீப் யோர் செல்ஃப் ப்ரெசன்டபிள் ப்ரோ. என்னடா ப்ரெசன்டபிள் அப்படின்னா, நமக்கு அந்த காலேஜ் டைமில் தான் இந்த லாங் ஹேர் வளர்க்குறது, அந்த புள்ளிங்கோ ஸ்டைலு, அது இதுன்னு நமக்கு ஒரு ஏகப்பட்ட மெச்சூரிட்டி வந்துருச்சுன்ட்டு கிறுக்குத்தனம் பண்ணுவோம் பாருங்க. நான் நிஜமாக பண்ணேன் ப்ரோ, நான் ஒத்துக்கிறேன். நான் அது என்ன சொல்கிறது, நிஜமாக பண்ணேன். அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இருக்கோம், பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்காமல் நான் இப்படி இருந்தேன்னா பட் நான் மாறிட்டேன் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டீங்க அப்படின்னாலே யூ ஆர் சீரியஸ்லி மெச்சூர்ட். ஸோ நான் என்ன ப்ரெசன்டபிள் அப்படின்னு சொல்ல வரேன் அப்படின்னா, கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸோடு நீங்கள் அந்த காலேஜ் பீரியடில் இருந்தீங்க அப்படின்னாலே அது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் வந்து இப்போது என்னடா நீ இப்படிலாம் சொல்கிற, இன்னசென்ட்டாக கொஞ்சம் என்ன நான் வந்து சாக்லேட் பாய் மாதிரி இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி எஸ். நீங்கள் வந்து ரக்கட் பாயாக நீ காமிச்சு வந்து நிறைய விஷயத்தில் கிழிக்கவே முடியாது. நான் அடித்து சொல்கிறேன். நீ என்ன ஒரு அந்த 10 பசங்களை சேர்த்துட்டு காலேஜில் சும்மா பந்தா காமிச்சிட்டு சுற்றலாமே தவிர மற்ற எந்த விஷயம் நீ வந்து ப்ரொஃபஷனல் எத்திக்ஸோடு நீ பண்ணுறியோ அது வந்து இப்போ இல்லைனாலும் எப்போதும் உனக்கு கை கொடுக்க தான் போகுது. ஸோ நீ வந்து சாக்லேட் பாயாக தான் நான் இது அப்படிங்கிற மாதிரிலாம் உனக்கு சொல்லலை. பட் அந்த ப்ரொஃபஷனலுக்கு எத்திக்ஸ் அதுக்குன்னு ஒரு சில இது இருக்குதுல்ல, அதை வந்து நீ பேசிக்காக நீ வந்து பெருசாலாம் நீ எதுவும் பண்ண வேண்டாம். நீ இன்டர்வியூ இப்போது நீ இப்படி ஹின் பண்ணிட்டு சுற்று, நீ அவங்களுக்கு வந்து பயந்து நடந்துக்கோ, இப்படியெல்லாம் நான் சொல்லலை. உனக்கு தெரியும்ல இது வந்து இந்த லிமிட்டை நான் வந்து தாண்டினேன் அப்படின்னா இது வந்து வேறு மாதிரி போயிடும். பட் அது தெரிஞ்சே அப்படி தான் இருக்கணும், அதுதான் கெத்து அப்படின்னு நீ சுற்றின அப்படின்னா கடைசியில் வெத்தாகி நிற்பேன். அதே நீ கெத்தாகி நிற்கணும் அப்படின்னா நீட்டான ஒரு ஹேர் ஸ்டைலு, க்ரூமிங் வச்சுட்டு எல்லாருக்கிட்டையுமே நல்லபடியாக பழகிட்டு பெருசாக இந்த அடிதடி சண்டைக்குள்ளெல்லாம் போயிட்டு இதெல்லாம் மாஸ் படத்தில் பார்த்துட்டு நம்ம பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் எதுக்கு போகிற எதுக்கு வர அப்படிங்கிறத உனக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும். நம்ம எதுக்கு போகிறோம் அந்த விஷயத்த வந்து நீ கிராஸ் பண்ணிட்டு நீ என்ன வேணால் பண்ணு. ஆனால் அது வந்து உனக்கு நியாயமாக படுதா, உனக்கு அது கரெக்டாக, அது எத்திக்ஸை தாண்டாமல் இருக்காங்கிறத நீ நோட் பண்ணிக்கோ. ஸோ அதான் கீப் யுவர் செல்ஃப் ப்ரெசன்டபிள். உனக்கு அந்த இடத்துல நடக்குது அப்படின்னா நல்ல நல்ல விஷயங்கள் செமினார் எடுக்க முடியுமா எடு, ஸ்போர்ட்ஸ் இதில் பண்ண முடியுமா, ஸ்போர்ட்ஸ் சைடெல்லாம் போயிட்டு அப்படின்னா தாராளமாக நீ தான் ஒரு மாசு. காலேஜில் இப்படியும் மாஸ்க் காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நீ ஒரு எக்ஸாம்பிளாக இரு மற்றவனுக்கு. சரியா? அதை விட்டுட்டு நான் உட்காந்து அடிதடிலாம் பண்ணுவேன், ஒரு 10 பேரை வச்சுட்டு சுற்றுவேன், நான் அங்கே கிளாஸை பங்க் பண்ணிவிட்டு உட்காந்துருப்பேன், இதெல்லாம் தான் கெத்து அப்படின்னு நினச்சின்னா சத்தியமாக இது கெத்து கிடையாது. ஆஃப்டர் 3 இயர்ஸ் நீ தான் ஸ்ட்ரகிள் ஆகும் உங்களுக்கு ரியல் லைஃப்பில். ஒரு 3 வருஷங்கிற ஒரு சினிமா லைஃப்னு வச்சுக்கோயேன், அதில் நீ வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் போய் வாழ போகிற ரியல் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஸோ இப்போ நீ இருக்கிற இடத்துலையே கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாகவும் ஒரு விஷயத்தை எடுத்து நடத்தணும் அப்படின்னா இங்கே எல்லாத்தையும் பழகு. அவமானமாகட்டும் வெற்றி ஆகட்டும் எல்லாத்தையும் இங்கே டேஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த வகையில் 2வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் ஈஸியாக பார்க்கலாம். அப்படி என்னென்னா அப்படின்னா அப்ரோச் அ கேர்ள். ஸோ நம்ம யாருக்குமே டக்குன்னு போய் எடுத்தெடுப்பில் ஒரு பொண்ணுக்கிட்டேயோ இல்லை ஆப்போசிட்டில் இருக்க ஜெண்டர் யாராவது ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட பேசுகிறதோ இல்லை ஒரு பையன் பொண்ணுக்கிட்ட பேசுகிறதோ இது வந்து டக்குன்னு எந்த விஷயமும் நடக்காது. பட் ட்ரை பண்ணு. இப்போ நீ இந்த காலேஜில் ட்ரை பண்ணலை அப்படின்னா நீ வந்து எப்போவுமே ட்ரை பண்ண மாட்டேன். அதே சமயத்தில் கூச்ச சுபாவமாக இருந்த அப்படின்னா ஒர்க்லாம் போகிற அப்படின்னு ரொம்ப கஷ்டம். ஸோ நம்மளுக்கு மேலே இருக்கிற சுப்பீரியர் கண்டிப்பாக ஆப்போசிட் ஜெண்டரில் தான் இருப்பாங்க. ஸோ நீ அந்த இடத்துல இல்லை இவங்க பையனாக இருக்காங்க இல்லை இவங்க பொண்ணாக இருக்காங்க எனக்கு பேச வராது ஆச்சா போச்சா இதெல்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. ஸோ எப்படி யார் யார்கிட்ட எந்தெந்த லிமிட்டோட எந்தெந்த மாதிரி பேசணும் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோ, அப்புறம் அப்ரோச் அ கேர்ள் ஆர் பாய். ஸோ உன்னால் நீ வந்து மற்றவங்ககிட்ட கான்ஃபிடெண்ட்டாக பேச முடியுது அப்படின்னாலே நீ வந்து எந்த விஷயமா இருந்தாலும் செஞ்சு முடிச்சிடுவேன். நீ அவங்கக்கிட்ட வந்து எந்த வேலையை வந்து உதவி வந்து ஈஸியாக அவங்கக்கிட்ட இருந்து நீ வாங்கிக்கலாம். இதே நெட்வொர்க் பில்ட் பண்ணுறியா,
கண்டிப்பாக இது வந்து ரொம்ப 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 வேல்யூபிளான ஒரு டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச பசங்க ஒரு 100 பேர் இருப்பானுங்க, அதே அந்த பையனுக்கு தெரிஞ்ச பசங்களோ பொண்ணுங்களோ 100 பேர் இருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் உனக்கு ஒரு நெட்வொர்க் பில்ட் ஆகுது. ஸோ நீ வந்து கூச்ச சுபாவப்பட்டு நான்லாம் பேசவே மாட்டேன் ப்ரோ, எப்படி ப்ரோ இவங்ககிட்டலாம் நான் பேசுவேன் அப்படின்னு நீ நின்ன அப்படின்னா உன் வாழ்க்கை நிற்குது. ஸோ நீ ஓடினா உன் வாழ்க்கையும் ஓடும், அது நல்ல விதமாக ஓடும், அவ்வளோதான். ஸோ எதுக்கும் பயப்படாத, ஃபஸ்ட்டு எதுக்கும் கூச்சப்படாத, தப்போ சரியோ ட்ரை பண்ணு, அதை இந்த இடத்துலேருந்து ட்ரை பண்ணு. தேர்ட் பாயிண்ட், ஹேவ் அ டீசென்ட் ஸ்கோர். ஸோ இது வந்து நான் சொல்லுமா அப்படின்னு நானுமே யோசித்தேன். பட் நிறைய ரிசர்ச் எப்படி இருக்குன்னா, நமக்கு வந்து ஆஃப்டர் காலேஜ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரேட் சுத்தமாக இல்லை. ஒரு டீசென்ட் ஸ்கோர் இல்லைன்னா உனக்கு கை கொடுக்க போகிற வேலை கூட, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ரேட் சுத்தமாக இல்லை, ரொம்ப டவுனில் தான் இருக்குது. அந்த டைமில் உனக்கு ஏதோ ஒரு 1-2 ஜாப் உன்னோட படிப்புக்கு ஏற்ற மாதிரி வரும். அந்த டைமில் எதுவுமே உனக்கு ஹோப் இல்லாத டைமில் அது கை கொடுக்கறதுக்கு வரும். அப்போது உனக்கு தேவை அந்த இடத்துல டீசென்ட் ஸ்கோர். அது கொஞ்சம் உனக்கு மேலே தூக்கி காட்டும். ஸோ என்னடா நீ நல்லா ஜாலியாக சுற்று அப்படின்லாம் சொல்கிற, ஆனால் டீசென்ட் ஸ்கோர்னால் இப்போ எப்படி நீ வந்து 100க்கு 100 வாங்கு அப்படின்னு நான் ஒன்றும் சொல்லவே கிடையாது. நீ வந்து பாஸ் ஆனாலும் அது வந்து எல்லா டைம்லையும் எல்லா இதுலேயுமே ஆவரேஜாக ஒரு நல்ல ஒரு டீசென்ட் ஸ்கோர் மீன்ஸ் ஒரு ஆவரேஜ் கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு அப்படின்னா அது உனக்கு இப்போ இல்லைனாலும் எப்போவாச்சும் உனக்கு கை கொடுக்க தான் போகுது. உனக்கு வந்து கடைசி காலகட்டத்தை வரைக்குமே நீ இப்படி படிச்சிருக்க, இந்த மார்க் எடுத்திருக்க அப்படிங்கிறது எப்போவுமே பேச தான் போகுது. நான் வந்து படிப்பு வரல, நான் வந்து எதுக்கு படிக்கணும், எனக்கு வந்து கைத்தொழில் இது தெரியும், அது தெரியும், எனக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்குது, எல்லாம் ஓகே தான் ப்ரோ. பட் இது எதுவுமே கை கொடுக்காத லாஸ்ட்டில் வந்து உனக்கு இது வந்து கண்டிப்பாக கொடுக்கும். எஜுகேஷன் இஸ் நாட் வந்து மோர் இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் என்னை பொறுத்த வரைக்கும். இது என் பெர்ஸ்பெக்டிவில் இது வந்து நான் சொல்லுவேன். நமக்கு ஒரு ஸ்கில் இருக்குது, நான் வந்து இதை பார்த்துப்பேன், எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக தெரியும் அப்படின்னா அது ஒரு விஷயம். ஆனால் அதுக்குமே நமக்கு எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஹேவ் அ டீசென்ட் ஸ்கோர் இன் யோர் காலேஜ். அதான் ப்ரோ சொல்லுவேன், டீசென்ட் ஸ்கோர் எடுத்துடுறா. அண்ட் தி ஃபோர்த் பாயிண்ட், லேர்னிங் நியூ ஸ்கில்ஸ் ப்ரோ. எத்தனை பேர் காலேஜில் வந்து நியூ ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்குறோம். இப்போ காலேஜ் போகிறோம் வரோம், அதுக்கப்புறம் என்னமோ பண்ணுறோம், திரும்பி தூங்குகிறோம், எந்திரிக்கிறோம், போகிறோம், இப்படி ஒரு ரொட்டீன் லைஃப்பில் இல்லாமல் போறியா அங்கே ஒரு நியூ ஸ்கில் கற்றுக்கோ, வரியா அதே விஷயத்தை இங்கே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிப்பார். இல்லை இது வந்து இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு வீட்டில் இருந்து யோசிச்சுப்பார், அதை காலேஜில் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணி, இல்லை காலேஜில் யோசிச்சுப்பார், வீட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பார். ஒரு நியூ ஸ்கில் கற்றுக்கிட்டு பேஷனையும் டிகிரியும் பேலன்ஸாக வச்சுக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு ஒரு டிமாண்ட் வந்து காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் இருக்கும். 100ல் 100 பேரும் ஒரே மாதிரி இருந்தான்னா அவன் வந்து சொசைட்டிக்கு தேவையில்லை. 100 பேர்த்தில் ஒருத்தன் வந்து அந்த இடத்துல வந்து ஹைலைட்டாக தெரிஞ்சாலும் அவன் தான் சொசைட்டிக்கு தேவை, அவனை தான் எல்லோரும் தேடிட்டு இருக்காங்க. அந்த 100ல் ஒருத்தனாக நீ இருக்கணும். வந்துடுவா கண்டிப்பாக, நீ 100ல் ஒருத்தனாக தான் நீ வருவ, எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கான எஃபர்ட் நீ போடணும், சரியா? நீ வந்து போட ஆரம்பித்த ஒரு 1-2 நாள்லேயே உனக்கே தெரியும், ஓகே நான் இதுக்கு வர்த்துடா, நான் வெளியே போனோன்னா கண்டிப்பாக நான் ஒரு டிமாண்டபிள் பர்சனாக இருப்பேன், 100ல் 100 பேர் மாதிரியுமே அச்சடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து வெளியே வரல, என்கிட்ட இந்த ஸ்கில் இருக்குது, மற்றவன மாதிரி நான் இல்லை அப்படின்னு நீ இருக்கும். அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்கில் வித் டிமாண்ட் அப்படிங்கிற மாதிரி நீ அந்த கான்செப்டில் வந்துட்ட அப்படின்னு வை, உன்னை கையிலே பிடிக்க முடியாது ப்ரோ. நீ தான் மஸ்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வளர்த்துப்போ. இன்ஸ்பயர் சம் பீப்புள்ஸ் ப்ரோ. இன்ஸ்பயர், நீ வந்து மற்றவனை பார்த்து நான் கற்றுக்கவே மாட்டேன், அவன் யார், என் லைஃப் நான் வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அப்படின்னா அது எப்படி நீ வாழ போகிற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 1-2 விஷயங்கள் நல்ல விஷயங்களை இன்ஸ்பயர் பண்ணுறதால தப்பே கிடையாது. உனக்கான ஒரு மென்டாரோ உன் கைடோ யாரோ ஒருத்தர் இன்ஸ்பயராக வச்சு நீ பண்ண அப்படின்னா அது ஒரு டார்கெட். அந்த டார்கெட்டை வந்து நீ அதை நோக்கி ஓடும் போது ஈஸியாக நீ அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவேன். இல்லை எனக்கு ஒரு நானே க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா நீயே ஒரு வழி போட்டு நீயே அதில் ஓடிட்டுருக்க, உனக்கு டார்கெட் கிடையாது, நீ போய் நிற்கிற இடம் தான் டார்கெட்டு. அது வந்து நீ போய் 2 ஸ்டெப்லேயும் டார்கெட்டாக நிற்கும், இல்லை லாஸ்ட்டும் போய் நிற்கும், ஆனால் அது எந்த இடம் டார்கெட்டு உனக்கே தெரியாது. ஸோ டேக் சம் பீப்புள்ஸ் டு இன்ஸ்பயர் வரும், இவன் தான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நீ சொல்லி ஒருத்தனை வச்சு அவன் வந்து ஃபஸ்ட் பெட்டராக இருக்கணும். நீ வந்து உங்கள் ஏரியாவில் வந்து ஒருத்தர் இருக்கிறான், சரக்கு அடிச்சுட்டு தம் அடிச்சுட்டு ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் இன்ஸ்பிரேஷன் சொன்னீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், நீ இல்லை உன் ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் இன்னும் ஒரு 3 தலைமுறை கழித்து கஷ்டப்படணும்னா நீ இப்போ வந்து ஜாலியாக என்ன வேணால் பண்ணிட்டு சுட்டு வரும். உனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து உன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்குது. எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு 100 கோடி, எங்கள் தாத்தா ஒரு 1000 கோடி, எங்கள் பாட்டன் ஒரு 7.5 ஏக்கரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீ பேசிட்டு நீ பாட்டுக்கு சுற்று, ஒன்றும் கேட்க போகிறதில்ல. இப்போவே வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு வாழ்க்கை என்ஜாய் பண்ணுவோம். இல்லை கஷ்டப்படுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ப்ரோ அப்படின்னா கஷ்டப்பட ரெடியாக இருக்கிறோம். நம்ம கொஞ்ச நாள்லேயே பர்ஃபெக்டான லைஃப் நமக்கு வெயிட்டிங், அவ்வளோதான். ஸோ அண்ட் தி 5th பாயிண்ட், ரீடிங் ஹேபிட் ப்ரோ. எத்தனை பேருக்கு ரீடிங் ஹேபிட் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து விரல் விட்டு என்ற அளவுக்கு வந்துருச்சு போல் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா புக்கு அதுங்கிறானுங்க இதுங்கிறானுங்க. ஒரு புக்கை எடுத்து
நீங்கள் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக நீங்கள் என்ன வேலை பண்ணாலும் அது வந்து பெட்டர். நீங்கள் சும்மா இந்த புக்ஸுங்கிறப்போ இன்ஸ்பிரேஷனல் புக்ஸ், மோட்டிவேஷ்னல் புக்ஸு, ஆச்சா போச்சா பொன்னியின் செல்வன், வேல்பாரி, அது இது எதுக்கு? நீ படிக்கிறது அது ஏன்னா இந்த ஒரு ரீடிங் ஹேபிட் வளர்த்துக்கிறதுக்கு அப்படின்னா, நீ கிசு படித்தாலும் சரி, எந்த புக்கு படித்தாலும் சரி, அதுக்குன்னு ஃபோட்டோவை பார்த்துட்டு ஏமாறுற புக், இந்த டைம் பாஸ் அதெல்லாம் பார்க்காதீங்க. திருந்துங்கடா பேராண்டிங்களா, திருந்துங்கடா. ஸோ எனிதிங் நீ அது படிச்சுட்டு உனக்கு ஒரு ரீடிங் ஹேபிட் கொண்டு வந்துட்டு அப்படின்னா, இதெல்லாமாடா அந்த காலேஜ் டைமில் முக்கியம் அப்படின்னா, இதெல்லாம் தான் காலேஜ் டைமில் முக்கியம் ப்ரோ. ஏன்னா உனக்கே தெரியாது எதில் நமக்கு வந்து வரும், எதில் வராது. இதெல்லாம் ஒரு நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிற ஒரு வே தான். நீ நிறைய எழுது, நிறைய ரீட் பண்ணு. இதெல்லாம் பண்ணும் போதே உனக்கு ஆட்டோமேட்டிக்காக நாலேஜ் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஒரு ஸ்கில்லையும் டெவலப் பண்ணுற, நாலேஜ் டெவலப் ஆகுது, உன் க்ரூமிங்லேயும் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா ஒன்றை மாதிரி அந்த டைமில் நீ தான் ஹைலைட்டாக இருப்ப. உன் கூட சுற்றுறவன் அவன்லாம் வந்து எந்த விதத்தில் சுற்றிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாது. அவனுக்கு பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்ம கஷ்டப்படுறோம், கொஞ்ச நாள் இஷ்டப்பட போகிறோம், அவ்வளோதான். அந்த கான்செப்டில் ஓடிட்டே இருந்தோம், அவ்வளோதான். அண்ட் தி 6th பாயிண்ட் உங்களுக்காகவே, டூ ஷீட், கோ கிரேசி, கோ வைல்ட், டூ வாட் யூ லவ் ப்ரோ. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த டைமில் வந்து 3 இயர்ஸா 4 இயர்ஸா இல்லை நீ பிஜி பண்ணுற என்ன வேணால் பண்ணு. உனக்கு பிடிச்சத அந்த டைமில் தப்போ சரியோ உனக்கு அது ஒரு லேர்னிங். ஒரு அப்சர்வராக இருந்து அந்த இடத்துல நீ பார்த்து ஒரு முடிச்சு நீ வெளியே வர அப்படின்னா ஒன்றை மாதிரி ட்ரெயின் ஆனவன் அந்த இடத்துல யாருமே இருக்க முடியாது. நான் சப்ஜெக்ட் வைஸில் சொல்ல, மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. நீ ஏன்னா உனக்கு ஒவ்வொரு விஷயமும் தெரியும், இதுதான் தப்பு, இதுதான் சரி. ஏன்னா சில்லி திங்ஸும் பண்ணியிருப்ப, மேக்கிங் மெமரிஸும் பண்ணியிருப்ப, லேர்னிங்ஸும் பண்ணியிருப்ப. ஸோ டு ஆல் எல்லாமே பண்ணு ப்ரோ. ஏன்னா இப்போ நீ பண்ணி ஒரு மெமரிஸ் எடுக்கலை அப்படின்னா லைஃப் லாங் அது வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். என் காலேஜ் டேஸில் நான் இதெல்லாம் பண்ணாமல் போயிட்டேனே எனக்கு இப்போ இருக்குது. அந்த ஒரு மெமரிஸை வந்து நீ க்ரியேட் பண்ணாமல் விட்டுறாத. எனக்கு மெமரிஸ் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா 1-2 பீப்புள்ஸ் கிட்ட தப்பான ஒரு இம்பேக்ட் பண்ணி காலேஜிலேருந்து நிறையா பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி நானும் வந்திருக்கேன். பட் அதெல்லாம் மெமரிஸாக இப்போ யோசிச்சு பார்த்தேன்னா மெமரிஸே இல்லை. இதெல்லாம் நான் பண்ணாமல் என் ஃப்ரெண்டு மாதிரி ஜாலியாக வாழ்ந்துட்டு தப்போ சரி நல்லதும் பண்ணால் கெட்டதும் பண்ணால், ஆனால் அவளுக்கு ஒரு மெமரிஸ் இருக்குது. எனக்கு வந்து ஒரு வெறும் பேட் மெமரிஸ் மட்டுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நீ வந்து பேட் மெமரிஸ் எடுத்துக்கோ, கோ கிரேசிங்கிறப்போ தப்பான விஷயங்கள் வந்து நிறைய தப்பான விஷயங்களை வச்சு நீ மெமரிஸ் க்ரியேட் பண்ணிட்ட அப்படின்னா லைஃப்பில் திரும்பி பார்க்கும்போது சுத்தமாக ஒன்றுமே இருக்காது. அது கொஞ்சம் அர்த்தமானதாகவே இருக்காது. ஸோ உனக்கு பிடிச்சதை பண்ணு. அதே சமயத்தில் அது மற்றவனுக்காகட்டும் இல்லை உனக்காகட்டும் அது எப்போவாவது ஒரு வேல்யூபிளாக இருக்கான்னு யோசிச்சுப்பேன். சந்தோஷம்தான், எனக்கு புரியுது, சந்தோஷம் ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அதே சமயத்தில் இந்த 3 இயர்ஸில் கொஞ்சம் மெச்சூராகவும் க்ரேஸியாகவும் எல்லாம் கலந்த, அதாவது ஸ்பைஸ் அண்ட் ஸ்வீட் அப்படிங்கிற மாதிரி பிளேடி ஸ்வீட் அப்படி இருங்கடா, பார்த்துக்கலாம். தம்பிமார்களே, அண்ணன்மார்களே, இப்போ நீங்கள் இருக்க போகிற அந்த காலேஜ் வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். அந்த வாழ்க்கையில் வந்து இனிதே ஒரு நல்ல மெமரிஸை க்ரியேட் பண்ணிட்டு ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோதான். வரேன்டா, பாய்.